ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோவேல் 2 கூட வாசித்து தியானிக்கலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அதிசயங்களை அற்புதங்களை செய்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்று உலகத்தில் அநேக மனிதர்களுக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்களின் நிமித்தமாக அவர்கள் வேதனைகளும் துன்பங்களும் அநேக தொல்லைகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கும் போது, இந்த வார்த்தை விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பெரிய காரியங்களை தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால், தேவன் விரும்புகிற காரியம் 2 காரியங்களை நாம் செய்யும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அந்த பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம் பயப்படாமல் இருக்க வேண்டும். முதல் வார்த்தையில் தேசமே பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் பயத்தை நம்மிடத்திலிருந்து விலக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அநேக காரியங்களை குறித்து இன்றைக்கு பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் தேவன் பார்த்து பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். இந்த வேதத்தில் 365 நாட்களுக்கும் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆறுதல் படுத்துவதற்காக பயப்படாதே என்று ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் பயப்படாதபடிக்கு இந்த உலகத்தில் வாழும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், வாரங்கள், பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் மகிழ்ச்சி நம்மிடத்திலிருந்து விலகி சென்று விடுகிறது. ஆனால் நாம் அப்படிப்பட்ட துன்பங்களும் தொல்லைகளும் வேதனைகளும் தேவைகளும் அநேக நெருக்கங்கள், வியாதிகள், போராட்டங்கள் அநேகம் இருக்கிற சூழ்நிலை நாம் மகிழ்ந்து களிகூறும்போது மெய்யாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உங்களோடு இருப்பதை நீங்கள் நினைத்தால் பிரச்சனைகளையோ போராட்டங்களையோ வியாதிகளையோ பலவீனங்களையோ மற்ற எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கலங்க மாட்டீர்கள், வேதனைப்பட மாட்டீர்கள், கண்ணீர் விட மாட்டீர்கள். ஆனால் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ந்து களி கூற முடியும். அதை தான் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேசமே பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த காரியங்களுக்கும் நாம் பயப்படாதபடிக்கு இந்த உலகத்தில் வாழும்போது தேவன் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். பயப்படாதே என்று சொன்ன தேவன் அதோடு விட்டு விடவில்லை. அடுத்ததாக சொல்லியிருக்கிறார் மகிழ்ந்து களி கூறும்படியாக. இன்றைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பது மனிதர்களுக்கு சாத்தியமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் என்றால் மெய்யாகவே தேவன் செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும். இன்று அநேக மனிதர்கள் துன்பத்தின் மத்தியில், அநேக வேதனையின் மத்தியில், கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த வேத வசனம் நமக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருக்கிற தேவன் சொல்கிற வார்த்தை, நாம் எதை குறித்து நாம் கலங்கக்கூடாது என்றுதான் தேவன் பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட பயப்படாதபடிக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு துணை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில் உள்ள இந்த வசனத்தின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் எதை கண்டு நாங்கள் பயப்படாதபடிக்கு எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், இடுக்கங்கள் நெருக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாக நீர் செய்கிற பெரிய காரியங்களை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காய் நன்றி
செலுத்துகிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீர் பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.